அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி சீரியல் வந்து 7:30 மணிக்கு டைம் சேஞ்ச் பண்ணாங்க இல்லையா? அப்போ வந்து எத்தனை ப்ரோமோ விட்டாங்க. அந்த டைம்லேருந்து இது கிட்டத்தட்ட இந்த 2 வாரமாக வந்து நிறைய ப்ரோமோ வந்து விட்டுருக்காங்க இல்லையா? அந்த ப்ரோமோ எல்லாமே வந்து டாப் 5க்குள்ளே தாங்க இருக்குது. டாப் 3க்குள்ளே தான் இருக்குது என்னைய கேட்டால். அந்த அளவுக்கு எல்லா ப்ரோமோவுமே நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இதுக்குள்ளே தான் வந்திருக்கு. பயங்கரமாக சாதனை பண்ணியிருக்காங்க. மகாநதி சீரியலால் மட்டும்தான் இது முடியும், வேறு யாராலையும் முடியாது. லைக்ஸ் மட்டும் எவ்வளவு தெரியுமா? நிறைய அவ்வளோ டக்கு 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 டக்குன்னு பிடிக்க போய் தானே லைக் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா? அதனால வந்து மகாநதி ப்ரோமோ இந்த 2 வாரமாக 7:30 மணிக்கு டைம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் வந்த ப்ரோமோ எல்லாமே வந்து சூப்பருங்க. அவ்வளோ நல்லா இருக்குது. நேத்திக்கு வந்த ப்ரோமோ அதில் வெண்ணிலா காவேரி மட்டும்தான், அது பயங்கர ட்ரெண்டு, நம்பர் 2 இடத்துக்கு வந்துருச்சு. அதே மாதிரி நிவின் விஜய் அது நம்பர் 1 இடத்துக்கு வந்துருச்சு. அந்த அளவுக்கு சூப்பராக வந்து ப்ரோமோ வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதான் செம்மல்லங்க. சூப்பரான விஷயம். ஃபயர் ஆன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. பார்ப்போம் சரிங்களா? அடுத்தடுத்து இன்னும் நிறைய எதிர்பார்க்காத விஷயங்களாக நடக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. நம்மளை அதை தான் எதிர்பார்க்குறோம் இல்லையா மக்களே? கண்டிப்பாக வந்து நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கு அதிகமாகவே சான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ நான் இந்த 7:30 மணி டைம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா எல்லாமே ஃபயர் ஆனதான். எல்லாமே ஃபயர், எல்லாமே ட்ரெண்டிங், எல்லாமே சாதனை, எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட மகாநதி பயங்கர ஹாப்பியாக அவங்க இருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நம்மளே பயங்கர ஹாப்பியாக இருக்கோம் இல்லையா மக்களே? அவ்வளோ அந்த அளவுக்கு தைரியமாக வெண்ணிலா காவேரியோட ப்ரோமோ விட்டாங்க பார்த்தீங்களா? அது இந்த அளவுக்கு நம்பர் 2 இடத்த பிடிக்கும் ஒரே நாளில் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. கண்டிப்பாக வந்து 24 மணி நேரம் கூட ஆகலை, 2வது இடத்த பிடிச்சிருக்கு. பயங்கரமான சாதனை தான் அது. என்ன மக்களை சொல்கிறீங்க? கண்டிப்பாக உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள்.